பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு திறமைகள் இருக்கும். அந்த திறமையை வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கறதுக்கு ராஜ் டிவி கொடுத்துருக்காங்கன்னா, என்னைய பொறுத்தவரையில் வந்து ராஜ் டிவி ஒரு குருநாதன் தான் சொல்லுவேன். நன்றி ராஜ் டிவி. இந்த நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை யாரையோ பார்த்து வந்திருக்கும் இல்லையா? கண்டிப்பா. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பார்த்து எனக்கு வந்தது. அவர் மேலே அவ்வளோ ஒரு வெறி. அந்த ஒரு வெறி திறந்தோட இங்கே வந்து உட்காந்துருக்கேன். உங்க பேர் என்ன சொன்னீங்க? சுந்தரமூர்த்தி. சுந்தரமூர்த்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நடிக்கணும் அப்படி சொல்லி சொன்னா நமக்கு நடிக்க தெரியணும், அவ்வளோதான். நல்லா நடிச்சோம் அப்படி சொன்னா நடிக்கிறதா, அவ்வளோதான். வேற என்ன எச்சச்ச கச்சச்ச கச்சச்சா. சூப்பர். என் தலைவனை பார்த்த மாதிரியே இருக்கு. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் அண்ணா, வணக்கம். பயங்கர எனர்ஜி ஆவீங்களே. உங்க பேர் என்னண்ணே? சுந்தரமூர்த்தி, மதுரையிலேருந்து வர்றேன். சுந்தரமூர்த்தி, மதுரையிலேருந்து. அண்ணா, ஆள் பார்க்கவே ஒரு மாதிரி அரசியல்வாதி மாதிரியே இருக்கீங்களே. என்ன எப்போ நிகழ்ச்சியில நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அந்த வகையில வந்து ராஜ் டிவி வரும்போது அந்த வெறித்தனமா உள்ளக்கு நினைச்சு உள்ள ஏற்றிருக்கேன். அந்த மாதிரி இருக்கீங்க அப்போ. ஓகே. ஆக்சுவலா உங்களுக்கு இந்த ஷோ பண்ணும்போது லைட்டா பயமாலாம் இல்லையாண்ணா? இந்த பிளாட்ஃபார்ம் பார்க்கும்போது 2 இமயமலையை வந்து பார்த்த சந்தோஷத்தை ஓகே ராஜ் டிவி எனக்கு கொடுத்துருக்காங்க. அதனால ஒன்று வந்து ஐயா வந்து பார்த்தீங்கன்னா தலையை வந்து அவ்வளோ ஒரு அழகா காட்டியிருந்தாரு. இன்னொன்னா நடிகர் கார்த்திகை வந்து அவரோட நடிப்பை பார்த்து ரசிக்கிற அளவுக்கு செஞ்சு கொடுத்தாங்க. கோகுலத்தில் சீதை. அதே மாதிரி இன்னைக்குள்ள பிரம்மாண்ட இயக்குனருக்கு முன்னாடி முதல் பிரம்மாண்டங்கிறது அவர் தான். ஒரு சீனுக்கா அத்தனை காரை பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்னைக்குள்ள எல்லா இயக்குனருக்கு முன்னாடி அவர் நல்லா பண்ணியிருந்தாரு. ரொம்ப நன்றி சார். ஸோ உங்களோட வந்து பெர்ஃபார்மன்ஸை பார்க்கறதுக்காக இப்போ நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா. என்ன பண்ண போறீங்க? என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறீங்க? ரவுடியா இருந்து ஒருத்தர் அரசியல்வாதி ஆகிறாரு. ஓகே. அவர் இப்போ வந்து அவர்கிட்ட வந்து கொஞ்சம் வம்பு பண்ணும்போது அவர் கூட சேர்ந்து நம்ம பேசுற மாதிரி நிறைய ரியல் டைம்ல பண்ணிருப்பீங்க போலயா? அதை அப்படியே ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு வந்திருக்கீங்களா? எதை பார்த்துக்கலாம். சரி, ஓகே. ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். ராக் பண்ணுங்கண்ணா. வேட்டி கட்டி இருக்கேன்னு நினைச்சிட்டு சாதாரண நினைச்சிடாதீங்க. வேட்டி கட்டினா வெட்டி போய் கிடையாது. இறங்கியிருக்கேன். சாதாரண தகரக்கோட்டையில இருந்து செங்கோட்டை வரைக்கும் போயிருக்கேன். சாதாரணம் கிடையாது. ஒவ்வொரு தடவையும் எனக்காக நான் எந்த இருந்தாலும் சரி இறங்கி வர வைப்பேன். எவனுக்காகவும் எந்த காலத்திலும் பயந்தே கிடையாது. என்கிட்ட வந்தவனுக்கு தான் தெரியும். என்கிட்ட வந்தவனுக்கு தெரியும் வாங்கினானா வீங்கினானா இல்ல விரைச்சனான்னு தெரியும். அந்த அளவுக்கு இறங்கி வளர வைப்பேன். எப்பவும் எந்த காலத்திலையும் சரி எனக்காக மட்டும் வாழ்வேன். எப்பவுமே லோக்கல் தர லோக்கலா இருப்பேன். அதான் சொன்னேன், தகரக்கோட்டையில இருந்து செங்கோட்டை வரைக்கும் உள்ள இறங்கியிருக்கேன். அந்த இதை பிளாட்ஃபார்மை எனக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இதை யாருக்காக எந்த காலத்திலும் விட்டு கொடுக்க மாட்டேன். வர்ற காலம் எங்காலம் எல்லாமே மிக்சர் மாதிரி எல்லா வேலையும் பார்ப்பேன். நான் தான் கதாநாயகன், நான் தான் வில்லன், நான் தான் எல்லாமே. எனக்காக மட்டும் நான் வேலை பார்ப்பேன். உங்களுக்காக அரசியலுக்கு வந்திருக்கேன். என்ன வேணாலும் எப்போ வேணாலும் எதுனாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். அதனால எப்பவுமே எதுக்கு இருந்தாலும் கூப்பிடுங்க, நான் வர்றேன். நன்றி. அண்ணா, ஆக்சுவலாக இப்போ எங்கள் எல்லாரும் பார்த்தப்ப ஒரு அரசியல் மேடையில் நின்று ஒரு பெரிய பேச்சாளர் பேசுன மாதிரி இருந்தது. நிறைய ஸ்டேஜ்ல எல்லாம் பேசியிருக்கீங்களா? இல்ல சார், முத பார்க்குறேன். முத இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சது. ஐயா முன்னாடி பேசும்போது அது எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. சார் சொல்லுங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி உங்களோட கமெண்ட் சொல்லுங்க சார். ஒரு ஸ்டேஜில் ஏறி நின்று பர்ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது வந்து பெரிய விஷயம். அதுவும் எந்தவித முன் அனுபவமும் இல்லாமல் நம்மளே ஒரு விஷயத்தை வந்து யோசித்து அதை வந்து ப்ரெசன்ட் பண்ணுறதுங்கிறது இன்னும் அதை விட பெரிய விஷயம். அதனால் வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்லாம் இது குறை இது நிறை அப்படின்னு அலசலாம் கூடவே கூடாது. அவங்கள எந்த அளவுக்கு உற்சாகப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு தான் அதை செய்யணும். நல்லா பண்ணீங்க, நன்றிங்க. ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். கோபமாக பேசுனதுலேருந்து இன்னும் கொஞ்சம் உங்களுடைய உடல் மொழி அப்படின்னு இருக்குது இல்லையா, அது நீங்கள் பேசின வார்த்தைக்கும் அந்த உடல் மொழி பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. முதல்ல ஒரு விஷயம் பண்ணியிருக்கீங்க, நல்லா இருந்துச்சு, வாழ்த்துக்கள். நன்றிங்க. தரக்கோட்டையா? செங்கோட்டை வரைக்கும் காதல் கோட்டை டைரக்டருக்கு முன்னாடி அதை பேசிருக்கீங்க. என்னடா பஞ்ச் இன்னும் வரலையேன்னு வெயிட் பண்ண சார் அழகா ஒரு பஞ்சத்தை கொடுத்துட்டீங்க. சூப்பர் சார். குதிரையோட வேகம் இருக்கும் மதுரைக்காரங்க கிட்ட நடிப்பு. அதுக்கு மெயின் உதாரணம் யாருன்னா வைகை புயல் வடிவேலு சார் தான். துள்ளி குதிச்சு வரும்போது தெரிஞ்சது இது மதுரை பார்ட்டியா தான் இருக்குன்ட்டு. நல்லா பண்ணீங்க. 2 கேரக்டர் சொன்னீங்க, ஆனால் ஒரு கேரக்டர் தான் நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணீங்க இல்லையா? 2 கேரக்டர் தானே. கான்வர்சேஷன் வந்து 2 பேருக்கு நடுவில் தானே பேச்சு. ஆனால் நீங்கள் ஒன்று தான் வெளிப்படுத்துறீங்க. கரெக்டா? கரெக்ட். 2 பேர் வந்துருக்கணும். இப்படி ஒருத்தர் சொல்றாரு, பதிலுக்கு அவர் இப்போ சொல்றாரு அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். அது இல்லாமல் ஒரு கேரக்டரோட பர்ஃபார்மன்ஸே இருந்தது. என்ன எப்போவுமே நடிப்பில் என்னன்னாங்க, டைம் கொடுக்கணும், பாஸ் கொடுக்கணும். கண்டினியூஸாக டைலாக் பேசும்போது இல்லை, சார் சொன்ன மாதிரி பாடி லாங்குவேஜ் வெளியே தெரியாமல் போயிடும். கொஞ்சம் கேப் விட்டு
அந்த ஒரு வேட்டியை எடுத்தீங்க பார்த்தீங்களா, அப்போ ஒரு கேப் கொடுக்கணும். அப்படி மீசை தடவிட்டு தெரியுதுல்ல அப்படின்னும் போது தான் ஓ இவருக்குள்ள வேற ஒன்று இருக்குன்றதை நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணுவோம், பார்க்குறவங்க ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. மிச்சப்படி லுக்கு நல்லா இருக்கீங்க, மதுரைக்கான இன்னொரு வண்டி தயாரா இருக்குன்ற மாதிரி தெரியுது. ராஜ் டிவி அந்த வண்டியை உங்களுக்கு ஏற்றி விட்டுற, கவலைப்படாது. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சூப்பர் சூப்பர் சார் சூப்பர். இந்த இடத்துல பதிவு பண்ணாங்க, எனக்கு 2 குருநாதர் கிடைச்சிருக்காங்க சார். ரொம்ப நன்றி சார். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. தேங்க்யூ. ராஜோடு கொண்டாடு கொண்டாட்டம் ராஜோடு.